இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மே 4ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் நாட்காலியில் யார் உட்காரப் போகிறார், அதற்கான விதி எழுதல் அப்படிங்கிறது நேற்றைய தினம் நடந்திருக்கு. இப்போ நேற்றைய தினம் நீங்கள் காலையில் இந்த வாக்குப்பதிவிற்காக மக்கள் எல்லாரும் போய் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம். வாக்குப்பதிவு நடந்து கொஞ்ச நேரத்திலேயே விஜய் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வருது. என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 மணி நேரம் கூடுதலாக நேர நீட்டிப்பு தேவைப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஏராளமான பேர் இன்னமும் சென்னையிலே தான் இருக்காங்க. போதிய பேருந்து வசதிகள் செய்து கொடுக்க முடியாததுனால அவங்களால வெளியூருக்கு சொந்த ஊருக்கு செல்ல முடியல. அதனால் 2 மணி நேரம் கூடுதலாக வாக்குப்பதிவை நீட்டிக்க வேண்டும், நேரத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்து ஒரு செய்தி. இதைத் தொடர்ந்து டிவிகே ஆதரவாளர்கள் எல்லாமே சமூக ஊடகங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேளம்பாக்கத்தில் பாருங்கள் எத்தனை மக்கள் போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொன்று திருவான்மியூரெல்லாம் காட்டி இது மாதிரி பயங்கரமாக தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை எல்லாம் கசி விட்டு கொண்டிருந்தார்கள். போதாக்குறைக்கு புதிய தலைமுறை பாலிமர் மாதிரியான செய்திக்காரன்லாம் அதை வழிமொழிகிறான். ஆமாம், பேருந்து வசதி இல்லாமல் பல வாக்காளர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. போதாக்குறைக்கு நீங்கள் இந்த வாக்குப்பதிவு துவங்கிய நேரத்திலேயே பாலிமரும் புதிய தலைமுறை மாதிரியான RSS விஜய் அடிமை ஊடகங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒற்றை விரல் புரட்சி, இளைஞர்கள் கொத்து கொத்தாக சென்று கொண்டிருக்கிறார்கள், அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, போதிய பேருந்து வசதிகள் இல்லை அப்படிங்கிறது உண்மை அல்ல. அப்படி ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைத்ததற்கு பிறகு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு யார் கைகள் இருக்கிறது? தேர்தல் ஆணையத்தினுடைய கைகள் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை கூட விட்டுருங்க, தேர்தல் ஆணையம் யாரோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது? தலைமைச் செயலர் இல்லையா? அவர் கூட சேர்ந்து தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ தலைமைச் செயலர் யார்? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது நியமிக்கப்பட்ட நபரா? இல்லை, அவரை நீக்கிட்டாங்க. மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து புதிய ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. அப்போ RSS ஆதரவு பெற்ற, பாஜக ஆதரவு பெற்ற தலைமைச் செயலாளர் இருக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும். இவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டினுடைய முழு கட்டுப்பாட்டையும் கையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ இவர்களால் தான் பேருந்துகள் முடக்கப்பட்டதா, வாக்காளர்கள் போக விடாமல் தவித்தார்களா அப்படிங்கிற கேள்வியை தாவேக்காவிற்கே, இந்த வீடியோகளை வைரல் பண்ணிங்க இல்லையா, அவங்களுக்கே நான் விட்டுறேன். சரி, ஏன் தாவேக்கா இந்த அளவுக்கு பதட்டப்படுது? 2 மணி நேரம் நீட்டிப்பு, ஆட்களை போக விடலை, இளைஞர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு தான் நினைத்ததை போன்ற ஒரு வெற்றியோ அல்லது தான் நினைத்ததை போன்ற ஒரு வாய்ப்போ தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு கொடுக்கவில்லை. இப்போ நீங்கள் மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க போகிறார்கள். அந்த நேரத்தில் எதனால் இது தனக்கு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக இதை சொல்லலாம். அதாவது திட்டமிட்டே வாக்காளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பாமல் பேருந்துகளை முடக்கி சதி செய்தது திமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, இது ஒன்று பண்ணலாம். 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன, தோல்வி அடையும் போது அவர்கள் சொல்ல போகக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன். விஜய் இந்த மாதிரி ஒரு 2-3 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் பண்ணியே 5% 6% வாக்குகளை வாங்கிட்டார். எல்லா இடங்களிலும் அவருக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இப்படின்னு தற்குறிகள் பேச போகிறானுங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்தில் கூட விஜய் கடைசி நேரத்தில் ஏன் ரத்து செய்தார் என்பதற்கான காரணம் நமக்கு இல்லை. கூடுதலாக நான் தற்குறிகளிடம் கேட்க விரும்புவது ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான். என்ன தெரியுமா? அதாவது விஜய் சில இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட இடங்களில் இப்போ ஒரு முறை பெரம்பூருக்கு வந்தால் மீண்டும் மறுமுறை பெரம்பூருக்கு வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? அவருக்கு தெரியும், முதல்ல தன்னை பார்க்க வந்த கூட்டம் அடுத்த முறை வராது என்று. அதனால தான் ஒரு முறை பிரச்சாரம் செய்த இடத்துல மறுமுறை விஜய் பிரச்சாரத்தை செய்யவில்லை என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாலின், இப்போ எடப்பாடி, இந்த மாதிரியான ஒரு 70 வயதை கடந்த தலைவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பை இந்த தேர்தலில் கொட்டியிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். எதையோ நான் இழந்துட்டேன், நான் இவ்வளோ பெரிய ஆள், எல்லாத்தையும் தூசி தட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வரேன்னு சொல்லக்கூடிய விஜய் மக்களை சந்திப்பதற்கு கூட ஒரு சரியான உழைப்பை கொட்டாமல் இந்த மாதிரி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத
கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பேசு பொருளாக மாற்றத்தான் போகிறார்கள். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? விஜய் வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் அவரை பார்க்க கூட முடியாது, சந்திக்க கூட முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வர்றதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து தான் பல பேர் மிகப்பெரிய அளவில் தாவைக்காவிற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வயது ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இந்த தற்கொலைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா மனநலம் சரியில்லாதவன மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா? நமக்கெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா விஜயே அப்படி தானே. நீங்கள் எத்தனை பேர் இடித்து செத்தா கூட அவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. 41 பேர் செத்தா அவனுக்கு கவலை இல்லை. அவன் போகிற வண்டியில் இடையில 2 பேர் போய் உயிரை விடுறான், இதெல்லாம் பார்க்குறோம். எதை பற்றியாவது அவனுக்கு கவலை இருக்கிற மாதிரி ஒரு சேடிஸ்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கிறார். இது ஒரு 30 வயசுக்கு 25 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்திருக்கு. அதனால் கடுமையாக இவருடைய வெற்றியை இவருடைய ஒரு சிறு வெற்றி கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரி, இப்போ நீங்கள் வாங்க, யார் வெற்றி பெறப் போகிறார்? மே 4ஆம் தேதி. மே 4ஆம் தேதி மீண்டும் ஆட்சி கட்டிலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியும் இருக்கும். முதல்வர் ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போகிறார். சில பேர்லாம் சொல்கிறாங்க, அதாவது இது தொங்கு சட்டமன்றமாக இருக்கலாம், இல்லை அதிமுக வரலாம், டிவிக்கே ஒரு 35 இடங்களில் வெற்றி வரலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு சின்ன கணக்கு மட்டும் சொல்கிறேன். அதிகமான வாக்கு சதவீதம், அது எஸ்ஐஆருக்கு பிறகு எல்லா மாநிலத்திலையும் தான் அதிகமான வாக்கு சதவீதம். மேற்கு வங்கத்திலையும் 90% மேலே, எந்த காலத்திலும் இல்லாதது. கேரளாவில் அதே மாதிரி, தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையுமே எஸ்ஐஆருக்கு பிறகான தேர்தலில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதன் படி புதிய தலைமுறையை சார்ந்த வாக்காளர்கள் 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்களித்திருக்கிறார்கள், வாக்களிக்க முடியும். அந்த 20 லட்சம் பேரும் டிவிகேக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போது டிவிகேனுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு? ஒரு 7%, 8% தான். சரி, கூடுதலாக அதிருப்தியில் இருக்கிற ஒரு 5 லட்சம் பேர் போட்டான்னு வைங்க. அப்படி ஒரு 5 லட்சத்தை நீங்கள் சேர்த்துங்க. சரி, வேறு சில பெண்கள் கொஞ்சம் பேர் போட்டான்னு வச்சுங்க. 30 லட்சம் வாக்குகள் டிவிகேக்கு கிடைத்தாலும் கூட நான் என்ன சொல்கிறேன் என்றால், டிவிகேவினுடைய வாக்கு வங்கி என்பது 10% மேல் தாண்டாது. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை. எடப்பாடி பாஜகவினுடைய தலைமை பற்றி சொல்ல வேண்டாம். எடப்பாடி வெற்றி பெறுவார், அதில் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் பாஜக போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் தோல்வியடையும். 0 பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கமுத்தை முன்னெடுத்தார்கள் அல்லவா, அது நினைத்தபடி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறாது என்பதுதான் உண்மை. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. இது மே 4ஆம் தேதி எதிரொலிக்கப் போகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் இப்போவே சொல்லி வச்சுக்கிறேன். மே 4ஆம் தேதி மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியும் தமிழ்நாட்டினுடைய அரியணையில் அவர்கள் ஏறும்போது இந்த தற்குறிகளை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நம்மள்ட இருக்குது. குறிப்பாக கல்லூரிகளில், பாடசாலைகளில், பள்ளிக்கூடங்களில் அரசியல் மிக முக்கியமான விஷயமாக இவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. மாணவர் பேரவை உருவாக்க வேண்டியிருக்கிறது. மாணவ பேரவை தேர்தல்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.